ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு குடலை வாழ வைக்கும் குடவாளை அரிசியின் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் பார்க்காதவராக இருந்தால் ஒரு முறை என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தி சேனல், நிறைய பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். குடலை வாழ வைப்பதால் குடவாளை என்றும், அறுவடையின் போது அதன் கதிர்கள் 4 திசைகளிலும் குடை விரித்தது போல் காட்சியளிப்பதால் குடைவாளை என்றும் பெயர் பெற்றிருக்கிறது. இந்த நெல் பார்ப்பதற்கு சிவப்பு நிறமாக இருக்கும். அதனோட அரிசியும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். இந்த அரிசி இன்றைக்கு வந்த அரிசி கிடையாது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மிகவும் ஒரு பழமையான அரிசி ரகம்தான் மோட்டார் ரக அரிசி. அதாவது கொஞ்சம் தடிமனாக இருக்கும்ல, அதை மோட்டார் ரகம் சொல்லுவோம். இந்த நெல் ரகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உவர்ப்புத்தன்மை வாய்ந்த ஒரு நிலத்தில் கூட வளரக்கூடிய தன்மை உடையது. நம்மளுடைய கடலோர மாவட்டங்கள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நெல் ரகத்தை பயிர் செஞ்சீங்கன்னா நன்றாக வளரக்கூடிய தன்மை உடையது. கடல் நீர் உள்ளே புகுந்தா கூட அந்த நிலத்தில் வளரக்கூடிய தன்மை உடையது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாகை, வேதாரண்யம் இங்கெல்லாம் இப்போ கூட அதிக அளவில் இந்த நெல் ரகத்தை பயிர் செய்கிறாங்க. இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால நெற்பயிர்னு சொல்லலாம். நம்ம விதைச்ச பிறகு, இந்த நெல் ரகத்தை விதைச்சது பிறகு ஒரே ஒரு முறை மழை பெஞ்சால் கூட போதும், 3 நாளில் முளைச்சி பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு ஒரு பச்சை போர்வை பொத்துன மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அரிசியோட மருத்துவ பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த அரிசி நீரிழிவு நோயினை கட்டுப்படுத்தும் தன்மை உடையது. தீராத மலச்சிக்கலையும் தீர்த்து வைக்கக்கூடியது. பலவீனமான உடலை பலப்படுத்தும். தோலுக்கு மினுமினுப்பையும் பளபளப்பையும் தரக்கூடிய ஒரு அரிசி. முக்கியமாக குடல் கழிவுகளை அறவே நீக்கக்கூடியது. குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி. நிறைய பேருக்கு கேள்விகள் எழலாம். இந்த குடலை சுத்தப்படுத்துவதால் என்ன நன்மை விளைய போகிறது? இயற்கை வைத்தியப்படி கழிவுகளின் தேக்கம்தான் நோய், நீக்கம்தான் மருந்து. அப்படி பார்த்தோம்னா, இந்த குடலில் கழிவுகள் தங்கும்போது குடல் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் எழும். அது மட்டுமல்ல, மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான பிரச்சனை இதுவும் தோன்றும். அப்போது இதெல்லாம் சரி பண்ணணும்னா அந்த கழிவுகளை நீக்கணும் அல்லவா? அதற்கு இந்த குடவாளை அரிசியை நம்ம பயன்படுத்தும் போது குடல் சார்ந்த கழிவுகளை அறவே நீக்கக்கூடியது. குடல் சுத்தமானால் ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியமும் மேம்படும். ஜீரண பிரச்சனைகளும் சரியாகும். நாம் உண்ட உணவில் உள்ள எல்லா சத்துக்களும் எல்லா உறுப்புகளுக்கும் சென்று சேரும். எல்லா உறுப்புகளும் வலிமையடையும். அதனால் ஒரு குடல் தானே ஏன் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழக்கூடாது. ஏன்னா குடலின் ஆரோக்கியம் ஒட்டுமொத்த உடலின் ஆரோக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.